ஹாய், சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், 2 தக்காளி, சுண்டக்காவை தட்டிட்டு மோரில் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் கருப்பாகாது. 5-6 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி. ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். மண் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் குழம்பு. கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் தட்டிட்டு சேர்த்துக்குங்க, நல்லா மணமாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குங்க. வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்றில் புண்ணு ஏதாவது இருந்தால் சரியாயிடும். வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கலந்து உப்பு காரம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுக்கோங்க, குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, நம்ம சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூடான இருக்கிற சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.